தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் பெண் சடலம் ஒன்று போலீஸ் கைகளுக்கு கிடைக்கின்றது. அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை என்ன என்று விசாரித்தால், மனைவியின் சடலத்துடன் காரில் சுற்றிய சாதி மறுப்பு காதலன் சிக்குகிறான். எதற்காக நிகழ்த்தப்பட்டது இந்த கொடூர கொலை? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை சுமார் 6 மணி தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஈ விலக்கு என்கிற பகுதியில் இருந்து இலத்தூர் செல்லும் சாலையில் வலதுபுறம் உள்ள மதுநாதபேரி குளத்தின் புதர் பகுதியில் எரிந்து கருகிய நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த இலத்தூர் போலீசார் விரைந்து வந்து பார்வையிட்டனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார். திருநெல்வேலியில் இருந்து தடய அறிவியல் துறையினர் வரவழைக்கப்பட்டனர். எரிந்து கரிக்கட்டையாக கிடந்த உடலை கைப்பற்றி விசாரணையை முன்னெடுத்தனர். எரிந்த நிலையில் ஒரு கை மட்டும் எரியாமல் இருந்ததும் காலில் மெட்டி இருந்ததையும் வைத்து அது பெண்ணின் சடலம் என்றும் 30 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் எரித்து கொலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. கொல்லப்பட்ட அந்த பெண் யார்? அவரை எரித்து கொலை செய்தவர்கள் யார்? சம்பவ இடத்தில் கொலை செய்து எரித்தார்களா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்து அடையாளத்தை மறைப்பதற்காக தீ வைத்து எரித்தார்களா? கொலைக்கான பின்னணி என்ன என்ற கோணத்தில் போலீசார் விரிவான விசாரணையை முடுக்கிவிட்டனர். சம்பவ இடத்தில் எந்த ஒரு சிசிடிவி கேமராவும் இல்லாத நிலையில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் நடந்திருக்கும் இந்த சம்பவத்தை எந்த வாகனத்தில் வந்து செய்திருப்பார்கள் என்பதை கண்டறிவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து தென்காசி கடையநல்லூர் பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களில் சம்பவ நாள் அன்று பதிவான காட்சிகளை ஆய்வு செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். அந்த உடல் மொத்தமாக எரிந்தாலும் பாதி எரிந்த கையும் காலில் இருந்த மெட்டியும் போலீசுக்கு கிடைத்த முக்கிய தடயம். ஊர் முழுவதும் வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்கள் அந்த கொடூரனை அடையாளம் காட்டிக் கொடுக்க நடந்த சம்பவம் என்னவென்று அறிய விரிவான விசாரணையை முன்னெடுத்தது காவல்துறை. காவல் கண்காணிப்பாளரின் இந்த சாமர்த்திகமான நடவடிக்கை விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றது. தென்காசி மதுரை தேசிய நெடுஞ்சாலை ஈ விலக்கு, செங்கோட்டை சாலை, கடையநல்லூர் சாலைகள், ஆயக்குடி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள 100கணக்கான சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஏராளமான தனிப்படைகள் அமைத்து ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நேரத்தில் சாலையில் வந்து சென்ற இலத்தூர் பகுதியை சேர்ந்தவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதில் சிலர் வெள்ளை நிற கார் ஒன்று சந்தேகத்திற்கிடமாக அந்த பகுதியில் சுற்றி வந்ததாக தகவல் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்த கார்கள் ஆய்வு செய்யப்பட்டன. வெள்ளை நிற இனோவா கார் ஒன்று பல்வேறு பகுதிகளில் சுற்றித் திரிந்ததும் இறுதியாக இந்த பகுதியை நோக்கி வந்ததும் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த வாகனத்தின் பதிவு எண்ணை கொண்டு காரை தேடினர். சிவகாசி பகுதியைச் சேர்ந்த கார் என்பதை 12ஆம் தேதி போலீசார் கண்டறிந்தனர். தொடர்ச்சியாக தனிப்படையினர் சிவகாசி சென்று
காரின் உரிமையாளரை பிடித்து விசாரித்தனர். அவர் தனது காரை 2 தினங்களுக்கு முன்பு நண்பர் ஒருவருக்கு வழங்கியதாகவும் அந்த நண்பர் காரை வெளியூருக்கு கொண்டு சென்றதாகவும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக காரை வாங்கிச் சென்ற சிவகாசி பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த ஜான் கில்பர்ட் பிரேம்ராஜ் மற்றும் அவரது சகோதரர் தங்க திருப்பதி ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பெண் சடலத்தில் திகில் பின்னணி அம்பலமானது. காதல் சாதி பார்க்காது, மதம் பார்க்காது, உற்றார் பார்க்காது, பெற்றோர் பார்க்காது. இதில் ஏதாவது ஒன்றை உற்று பார்த்தால் கூட அந்த காதல் பிரேக்கப் ஆகிவிடும். சாதி கடந்து காதலித்து திருமணம் செய்து கொண்ட பெண் ஒருவர் மீண்டும் தன் சாதி இளைஞரை தேடி சென்று காதலித்த சம்பவத்தால் நிகழ்ந்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்தது. தென்காசியில் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டவர் ஜான் கில்பர்ட் பிரேம் ஜானின் காதல் மனைவி கமலி என்பதும், இவர்கள் இருவரும் 6 வருடங்களுக்கு முன்பாக பெற்றோரை எதிர்த்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதும் தெரிய வந்தது. இவர்களுக்கு 4 வயதில் பெண் குழந்தை இருக்கும் நிலையில் கமலிக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த விஷயம் பிரேம்ராஜுக்கு தெரிய வரவே இது குறித்து கேட்டு தினமும் மனைவியுடன் சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. சம்பவ தினமான ஞாயிற்றுக்கிழமை அன்று கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டதில், அவன் எங்க சாதி பையன் பிடிச்சிருக்கு என்று கூறியதால் ஆத்திரமடைந்த கணவர் ஜான் கில்பர்ட் பிரேம்ராஜ் இரும்பு கம்பியால் கமலியை தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் சம்பவ இடத்திலேயே கமலி பலியானதால் அவரது சடலத்தை வீட்டுக்குள் மறைத்து வைத்துவிட்டு தனது சகோதரர் திருப்பதியிடம் உதவி கேட்டுள்ளார். பின்னர் இருவரும் சேர்ந்து அவரது நண்பரிடம் இனோவா காரை இரவல் வாங்கி வந்துள்ளனர். அந்த காரில் கமலியின் சடலத்தை தூக்கி வைத்து ஊராக சுற்றி உள்ளனர். இறுதியாக தென்காசி மாவட்டம் இலத்தூர் குளத்தில் வைத்து எரித்துவிட்டு தப்பிச் சென்றது தெரிய வந்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக அவர்கள் இருவரையும் கைது செய்து இலத்தூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். நட்பின் அடிப்படையில் இரவலுக்காக கொடுக்கப்பட்ட இனோவா காரை போலீசார் பறிமுதல் செய்ததால் காரின் உரிமையாளர் தவித்து நின்றார். அவரிடம் நண்பர்களே ஆனாலும் இரவலுக்கு கார் கொடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். சிவகாசி பெண்ணின் சடலத்தை காரில் கடத்தி வந்து தென்காசியில் வைத்து எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சரியான கோணத்தில் சிசிடிவி காட்சிகளை வைத்து மனைவியை கொலை செய்த குற்றவாளியையும் அவரது சகோதரரையும் கைது செய்த தனிப்படையினரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்த் பாராட்டினார். உறவுகளுக்கிடையே ஏற்படும் சண்டையில் உணர்ச்சி வசப்பட்டு தீராத ஆத்திரத்தின் உச்சத்தில் கொலை செய்வது தவறானது. கொலையை மறைக்க ஊராக சுற்றி சடலத்தை தூக்கி வீசுவதும் எரித்துவிட்டு ஓடுவதும் குற்ற செயலின் தீவிரத்தை அதிகரித்து கூடுதல் தண்டனையை பெற்றுத்தரும். காதலால் இணைந்து கணவன் மனைவியானவர்களுக்கு இடையே கருத்து விரிசல் என்றால் பேசி தீர்க்கலாம். ஒத்துவராது என்றால் இருவரும் நிரந்தரமாக பிரிந்து செல்வதே நலம். அதை விடுத்து கொலை செய்வது எதற்கும் தீர்வாகாது. ஆற்றாமையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.